ஓம் சாந்தி. 9/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவபகவானுடைய மகா வாக்கியம். பாபா இன்னைக்கு முரளி சொல்றாரு. இறை மாணவர்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, இப்போது நாலாபுறங்களில் இருந்தும் உங்களின் தொடர்புகள் துண்டிக்கப்பட வேண்டும். பாபா சொல்றார், எங்கெல்லாம் பற்று வச்சிருக்கீங்களோ அதுல இருந்து விடுபட்டுடுங்க. ஏனென்றால் வீட்டிற்கு செல்ல வேண்டும். இப்ப நம்ம வீட்டுக்கு திரும்பி செல்ற நேரம் இது. உங்களுடைய இது கடைசி பிறவி. அதனால இந்த பற்றுலாம் இல்லாத நீங்க எப்படி மேல இருந்து வந்தீங்களோ அதே மாதிரி நம்ம திரும்ப போகணும்ன்றாரு. பிராமண குலத்தின் பெயர் கெடும் அளவிற்கு எந்த ஒரு பாவ செயலும் செய்யக்கூடாது. இப்ப நீங்க எந்த குலத்துல இருக்கீங்கன்னு பாபா டெய்லி முறையில சொல்லிட்டு இருக்காரு. நம்ம பிராமண குலம், எல்லாத்தோட உச்சி குடுமி, உயர்ந்த இடத்துல நம்ம இருக்கோம். அதாவது நம்ம இந்த உலகாய பிராமணர்களை சொல்லல, நம்ம பிரம்மா வாய் வழி வந்த பிராமணர்கள். அவங்க பெயர் கெடும் அளவிற்கு பிரம்மாவோட குழந்தைகள் நம்ம. அதனால அந்த மாதிரி பெயர் கெடும், குலத்தோட பெயர் கெடும் அளவிற்கு எந்த ஒரு பாவ செயலும் செய்யக்கூடாது. இனிமேல்ட்டு போன பிறவி, அதாவது பாபா தெரிஞ்சதுக்கு முன்னாடி பழைய பிறவி, இப்ப புது பிறவி, நம்ம வாழ்க்கையை இப்ப மாறிடணும்னு பாபா சொல்றாரு. கேள்வி தந்தை எந்த குழந்தைகளை பார்த்து பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்? எப்படிப்பட்ட குழந்தைகள் தந்தையின் கண்களில் நிறைந்துள்ளனர்? பாபா கேட்கிறாரு. பாருங்க, யாரை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு? எந்த மாதிரி குழந்தைங்க தந்தையோட கண்களிலே இருக்காங்க? பதில் எந்த குழந்தைகள் பலருக்கு சுகம் நிறைந்தவர்களா ஆக்குகிறார்களோ, சேவை செய்கிறார்களோ, அவர்களை பார்த்து பார்த்து தந்தை கூட மகிழ்ச்சி அடைகிறார். பாருங்க, எந்த குழந்தைங்க பலருக்கு சுகம் நிறைந்தவர்களா ஆக்குகிறார், பலரை சுகம் நிறைந்தவரை ஆக்குறாங்க, சேவை செய்யறாங்க, அந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்து பார்த்து தந்தை ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாராம். எந்த குழந்தைகளின் புத்தியில் ஒரு பாபாவிடம்தான் பேசுவேன், பாபாவிடம்தான் உரையாடுவேன் என்று இருக்கிறதோ, அப்படிப்பட்ட குழந்தைகள் தந்தையின் கண்களில் அடங்கி இருப்பார்கள். நான் ஒரு பாபா கிட்ட மட்டும்தான் பேசுவேன், அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அந்த மாதிரி அவர்கிட்ட மட்டும்தான் நான் உரையாடுவேன் அப்படின்னு எந்த நேரமும் பாபா கிட்டே யார் பேசிட்டு இருக்காங்களோ அந்த குழந்தைங்க பாபாவோட கண்கள்ல இருக்காங்களாம். பாபா கூறுகிறார், என்னுடைய சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் எனக்கு மிகவும் பிடித்தமானவர்கள். பாபாவோட சேவையை யார் செய்யறாங்களோ அந்த குழந்தைங்க பாபாவுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளை நான் நினைவு செய்கிறேன். அந்த மாதிரி சேவை செய்யற குழந்தைங்களே பாபாவே நினைவு செய்யறாராம். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தெரியும், நம் தந்தையின் முன்பாக தான் அமர்ந்திருக்கிறோம். அந்த தந்தை பிறகு ஆசிரியர் என்ற ரூபத்திலையும் நம்மளுக்கு அதே தந்தை, நம்மளோட அப்பா ஆசிரியர் ரூபத்திலையும் நம்மளுக்கு பாடம் சொல்லி தராரு. அவர் தான் நம்மள தூய்மையை ஆக்குபவர், சத்கதி தரக்கூடிய வள்ளலாகவும் இருக்கிறாரு, சத்குருவாவும் இருக்கிறாரு, கூடவே அழைத்து செல்பவரும் அவர் தான். மற்றும் மிகவும் சகஜமான வழியும் கூறுகிறார். ரொம்ப கஷ்டமான வழியெல்லாம் பாபா சொல்லல, ரொம்ப சாதாரணமா தான் சொல்றார். என்ன நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதற்கான எந்த கடின முயற்சியும் பாபா நமக்கு கொடுக்கல. எங்கு சென்றாலும், நடக்கும் போதும், சுற்றும் போதும், வெளிநாட்டுக்கு செல்லும் போதும் தன்னை ஆத்மான்னு நிச்சயப்படுத்துங்க. தேக அபிமானத்தை விட்டு ஆத்ம அபிமானியா ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. நாம் ஆத்மாக்கள் உடலை எடுக்கின்றோம் நடிப்பை நடிப்பதற்காக. ஆத்மாக்கள் நம்ம உடலை எடுத்து வந்திருக்கோம் நடிப்பை நடிக்கிறதுக்கு தான். ஒரு உடலில் இருந்து நடித்த பிறகு மற்றொன்றை எடுக்கிறோம். ஒரு உடல்ல இருந்து அடுத்த உடலுக்கு போயிடும், இன்னொன்னு எடுக்கிறோம். சிலரோட நடிப்பு 100 வருடங்கள், சிலரது 80, சிலரது 2 வருடம், சிலது 6 மாதங்கள் நடக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். சிலர் பிறப்பதற்கு முன்பாகவே இறந்து விடுகிறார்கள். இந்த மாதிரி ஆயுசு எல்லாம் இருக்காங்க. இப்போது இங்குள்ள மறுபிறவி மற்றும் சத்தியுகத்தின் மறுபிறவியில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. இங்க சரீரம் விட்டு மறுபிறவி எடுக்கிறவங்களுக்கும், சத்தியுகத்துல சரீரம் விட்டு மறுபிறவி எடுக்கிறதுக்கும் இரவும் பகலுக்கான வித்தியாசம். ஏன்னா இங்க இந்த மாதிரி 100 வயசுலயும் இறக்குறாங்க, 80 வயசுல இருக்கிறாங்க, 60, 40, 20. அதான் சொல்றாரு, 1 வயசு இல்ல 2 வயசு இல்ல 8 மாசம் இல்ல பிறக்கிறதுக்கு முன்னையெல்லாம் இங்க இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் அங்க சத்தியுகத்துல கிடையாது. சத்தியுகத்துல 150 வயது வரைக்கும் இருப்பாங்க. அதான் இரவு பகலுக்கான வித்தியாசம். இங்கு கர்ப்பத்திலிருந்து பிறந்தால் கர்ப்ப ஜெயில் என்கிறார்கள். ஆனா சத்தியுகத்துல கர்ப்பம் ஜெயிலா இருக்காது, மாளிகை மாதிரி இருக்கும். ஏன்னா அங்க பாவங்களே பண்ண மாட்டாங்க. ராவண ராஜ்யம் அங்க கிடையாது, விகாரங்கள் கிடையாது. தந்தை எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை இந்த உடலின் மூலமா தான் புரிய வைக்கிறாரு. பிரம்மா பாபா உடல் மூலமா அமர்ந்து இந்த சரீரத்துல அமர்ந்து நமக்கு புரிய வைக்கிறாரு. இந்த உடலில்
ஆத்மாவும் கேட்கிறது. பிரம்மா பாபாவும் அதை கேட்கிறாரு. கூறக்கூடியவர் ஞானக்கடல் தந்தை ஆவார். இது சொல்றவர் ஞானக்கடல். அவருக்கு தன்னுடைய உடல் கிடையாது. ஆனா சிவபாபாக்கு தான் உடல் கிடையாது. அவர் தான் சதா சிவன் என்று, சதா எப்பயுமே அவர் சிவன் என்றுதான் கூறுகிறோம். எப்படி அவர் மறுபிறவி எடுப்பதில்லையோ அவ்வாறு பெயரூபத்தை எடுப்பதிலிருந்து விடுபட்டவர் சதாசிவனுக்கு தான். உடலுக்கு என்னது எந்த பெயரும் ஏற்படுவதில்லை. சதா சிவன் என்று சொன்னா சதா அவர் பேர் சிவன் தான். அதனால அவர் வேற எந்த பெயர் ரூபமும் எடுக்கல. அவர் எப்பயுமே பிறவி எடுக்காத, பிறப்பிறப்புல வராதனால, எந்த உடலையும் எடுக்காதனால அவருக்கு பேர் என்னதான் இருக்குன்னா சிவன். அது சதாசிவனுக்கு உடலுக்குன்னு எந்த பெயருமே கிடையாது. இவருக்குள் பிரவேசம் செய்யும் போது இவருடைய உடலின் பெயர் அவருக்கு வராது. பிரம்மா பாபா உடல்ல பிரவேசம் பண்ணும் போது அந்த பெயரும் அவருக்கு வரல. சிவன்ற தனிதான். உங்களுடைய இது எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம். அவர்கள் எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள் ஆவார்கள். இந்த மற்ற சன்னியாசிகளை சொல்றாரு. நீங்க இங்க இருந்து வாழ்ந்துகிட்டே அந்த சன்னியாச வாழ்க்கைய வாழ்றீங்க இல்லையா? இல்லற மார்க்கத்துல இருந்துகிட்டே நீங்க தூய்மையா வாழ்றீங்க. அவங்க இங்க இருந்து வெளியில போய் தூய்மையா வாழறாங்கல்ல, அதை சொல்றாரு பாபா. அவர்களோட பேரும் மாறுகிறது. அப்ப அவங்க பேர் மாத்திக்கிறாங்க. உங்களுடைய பேரையும் பாபா எவ்வளவு நல்லதாக வைத்தார். இங்க கூட பாபா ஒரு 100 பேர் செலக்ட் பண்ணி எல்லாருக்கும் பேரை மாத்தினாரு. பாபா குழந்தைங்களா ஆனவன அந்த மாதிரிலாம் பேர் நல்லதா வச்சாரு. நாடகப்படி யாருக்கு பேர் கொடுத்தாரோ அவர்கள் காணாமல் போய் விட்டார்கள். அதனால அதுக்கப்புறம் பாபா என்ன பண்றதில்ல, யாருக்கும் பேரே மாத்துறது இல்ல, அப்படியே வச்சுட்டாரு. நம்முடையவரா ஆகியிருந்தால் நிச்சயமா இங்கே இருப்பாங்க, விலகி செல்ல மாட்டார்கள் என்று பாபா புரிந்து கொண்டார். பிரம்மா பாபா புரிஞ்சுக்கிட்டார், நம்முடையவரா இருந்தா இங்கதான் இருப்பாங்க. ஆனால் விலகி சென்ற பிறகு பேர் வைப்பது லாபம் தான் என்ன? இங்க இருந்து போறவங்களுக்கு பேர் வச்சு என்ன லாபம்? சன்னியாசி கூட பிறகு வீட்டுக்கு திரும்பி வந்து விட்டால் பிறகு பழைய பேர் தான் இருக்கும். சன்னியாசிகள் கூட வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி பழைய பேர் தான் அவங்களுக்கு திரும்ப வந்துருமா? அப்புறம் வீட்டுக்கு கூட அந்த மாதிரி வராங்க இல்லையா? இவ்வாறு சன்னியாசம் செய்து விட்டார். அவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் நினைவு இருக்காது என்பது கிடையாது. சிலருக்கு நண்பர்களின் உறவினர் நினைவு கூட வந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க கூட மோகத்துல சிக்கிதான் இருக்காங்க. தொடர்பு இணைந்தே இருக்குது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா சிலருக்கு உடனே சில பேர் துண்டிக்கப்படுது, தொடர்பு துண்டிக்கப்பட வேண்டியதுதான்ட்டு போயிடுறாங்க. பாபா சொல்றாரு, இப்போது நீங்க திரும்பி செல்ல வேண்டும்ட்டு பாபா நம்மள புரிய வைக்கிறார். தந்தை தானே அமர்ந்து கூறுகின்றார். பாபா நம்மளுக்கு அவரே உட்கார்ந்து சொல்லி தராரு. காலையில் கூட பாபா கூறினார் அல்லவா, பார்த்து பார்த்தா மனம் சுகம் அடைகிறது ஏன்? அதான் பாபா சொல்லுவார், பாபா நினைச்சு சுகம் அடையுங்க அப்படின்னு பாபா. பாபா நினைவில் இருக்க இருக்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். அதுதான் அந்த பாட்டு சொல்ற மாதிரி இருக்கு. கண்களில் குழந்தைகள் அடங்கி உள்ளனர். பாபாவை நினைக்க நினைக்க கண்கள்ல குழந்தைகள் அடங்கியிருக்காங்கன்னு பாபா சொல்றாரு. பாபா நினைக்கிற குழந்தைங்க ஆத்மாக்கள் கண்மணியாக இருக்கின்றார்கள் இல்லையா? பாபா சொல்றாரு, கண்ணின் மணியா இருக்காங்க. கண்ணின் மணி எவ்வளவு முக்கியம், அந்த மாதிரி இருக்காங்க பாபா. அவர்கள் அந்த மாதிரி பாபாவோடைய சக்தியை பறக்குறாங்க அவங்க கண்கள் மூலமா. பாபாவும் கூட குழந்தைகளை பார்த்து பார்த்து சந்தோஷம் அடைகிறார் அல்லவா? சிலருக்கு நிறைய குழந்தைகள் இருப்பார்கள், சென்றையும் பார்த்து கொள்வார்கள். மற்றும் சில பிராமணனாகி பிறகு விகாரத்தில் சென்று விடுகிறார்கள் அப்படின்றார். இந்த மாதிரி அதாவது நிறைய பேர் இருக்காங்க, நிறைய குழந்தைங்க, அவங்க சென்டர் பாத்துக்கிறாங்க, நிறைய குழந்தைகள் இருக்காங்க பாத்துக்கிறாங்க. சில பேர் பிராமணன் ஆயிட்டு அப்புறம் விகாரத்துல விழுந்துறாங்க. அவர்கள் கட்டளைக்கு கீழ்ப்படையாதார். அப்ப பாபாவோட கட்டளைக்கு கீழ்ப்படையல. எனவே இந்த தந்தையும் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அப்ப பாபா யாரு அவருடைய பேச்சை கேட்டு சேவை செய்யறாங்களோ அவங்கள பார்க்கும்போது அவரு மகிழ்ச்சி அடைகிறாரு. இவர் குலங்கத்திற்கு களங்கம் விளைவிப்பவராக உள்ளார் என்று எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை பிராமணன் ஆயிட்டு விகாரத்துல போறவங்கள பாபா அப்படி சொல்றாரு. பிராமண குலத்தின் பெயரையே கெடுக்கிறாங்க. யாருடைய பெயர் உருவத்திலையும் மாட்டிக்க கூடாது. அவரை பாதி குலகத்திற்கு களங்கம் விளைவிப்பவர் என்று கூறுவார்கள் என்று குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறாரு. யாரோட பேரூபத்திலையும் போய் மாட்டிக்காதீங்க. ஒரு பாபாவை தவிர வேற யாரையும் நினைக்காதீங்க. பாதியில் இருந்து பிறகு கடைசியாகவும் ஆகி விடுகிறார்கள். கடைசியா போயிடுறாங்களாம். பாதியில வந்தவங்க, அதாவது பாதி அளவுக்கு இருந்தவங்க இப்ப கடைசியா போயிடுறாங்க. தானே எழுதுகிறார்கள், பாபா நான் விழுந்து விட்டேன், நான் கருப்பு முகமுடையவனாக ஆகிவிட்டேன் அப்படிலாம் அவங்களே எழுதுறாங்களாம். மாயா ஏமாற்றி விட்டது. மாயன் புயல்கள் நிறைய வருகின்றன பாபா சொல்றாரு. பாபா கூறுகிறார், காம விகாரத்தில் சென்றார், இது கூட ஒருவர் மற்றவருக்கு துக்கம் தருவது அப்படின்றார். அதனால் உறுதிமொழி எடுக்க வைக்கிறாரு. ரத்தத்தினாலும் பெயர் கடிதத்தை எழுதுகிறார்கள். அந்த மாதிரிலாம் எழுதுறாங்க பாபாக்கு. இன்று அவர்கள் அப்படி ரத்தத்துல எழுதி பாபா நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு இல்லவே இல்லையா.
பாபா கூறுகிறார், ஆஹா மாயா, நீ எவ்வளவு பெரிய ஆளு, நீ எவ்வளவு பலசாலியா இருக்கிற அப்படின்ட்டு பாபா சொல்றார். இப்படிப்பட்ட குழந்தைகள் ரத்தத்தினால் எழுதி கொடுத்தவர்கள், நீ அவர்களையும் சாப்பிட்டு விட்டாய். ரத்தத்துல எழுதி கொடுக்கறது ஒரு சின்ன விஷயமா, பெரிய விஷயம். அவங்கள கூட நீ சாப்பிட்டிய, நீ எவ்வளவு ஒரு பலவான்றார். யாரு பாபா சக்திசாலியா இருக்கிறாரோ, மாயையும் சக்திசாலியா தான் இருக்குது. அரை கல்பத்திற்கு தந்தையின் சக்திசாலியான ஆஸ்தி கிடைக்குது. நமக்கு அரை கல்பத்துக்கு தந்தையோட சக்திசாலியான ஆஸ்தி கிடைக்குது. பிறகு அரை கல்பத்துக்கு அந்த சக்தியை யார் இழக்க வைக்கிறாங்கன்னா மாயா இழக்க வைக்குது. இது பாரதத்தினுடைய விஷயம். இதெல்லாம் பாரதத்தோட விஷயம். அரை கல்பம் நம்ம ஆஸ்தியோட வாழ்ந்துட்டு இருக்கோம், அரை கல்பம் ஆஸ்தி இழக்கிறோன்றதெல்லாம் பாரதத்தோட விஷயம்தான். தேவி தேவதை தர்மத்தை சேர்ந்தவர்களால் எல்லாம் நிறைந்தவர்களா இப்ப ஒன்றுமே இல்லாத ஆயிட்டாங்க. இப்போது இங்க நீங்க லட்சுமி நாராயண் கோயிலுக்கு செல்கிறீர்கள், நீங்கள் அதிசயப்படுகிறீர்கள். கோயிலுக்கு போனீங்கன்னா என்ன பண்றீங்க, எவ்வளவு அதிசயப்படுறீங்க. இந்த வீட்டை சார்ந்தவராக நாம் இருந்தோம், இப்போது நாம் படித்து கொண்டிருக்கிறோம். நம்ம கூட இவங்க வீட்டை சேர்ந்த இந்த லட்சுமி நாராயணுடைய வம்சத்துல வந்தவங்க தான். இப்ப நம்ம அதுக்கு படிச்சுட்டு இருக்கோம். இவருடைய ஆத்மாவும் பாபாவிடம் இருந்து படித்து கொண்டிருக்கிறது. இந்த லட்சுமி நாராயணன் கூட பாபாட்ட தான் படிச்சுட்டு இருக்காங்க. முன்னால் நீங்கள் இங்கும் அங்கும் தலை குனிந்து கொண்டே இருந்தீர்கள். முன்னாடி நீங்க எதுக்காட்டாலும் தலை குனிஞ்சு நீங்க இருந்தீங்க. இப்போது ஞானம் உள்ளது. ஒவ்வொருவரின் முழு 84 பிறவின் கதையை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப முழு ஞானம் வந்துச்சு. இப்ப நீங்க தலை குனிய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க 84 பிறவின் கதையை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒவ்வொருவரும் தன்னுடைய நடிப்பை நடிக்கிறார்கள்ட்டு பாபா சொல்றார். அவங்கவுங்க நடிப்பை அவங்க நடிக்கிறாங்க. பாபா கூறுகிறார், குழந்தைகளே சதா மகிழ்ச்சியா இருங்க. இங்க இருக்கும் மகிழ்ச்சியான சம்ஸ்காரத்தை பிறகு கூடவே எடுத்து செல்வோம். இங்க எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குங்களா, அங்க அதை அப்படியே எடுத்துட்டு போவீங்கன்னு உங்களுக்கு தெரியும் நாம என்னவா ஆக போகிறோம்ட்டு. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நமக்கு இந்த ஆஸ்தியை தருகிறார், மற்றும் வேற யாரும் இதை தர முடியாது. இந்த லட்சுமி நாராயண் எங்கு சென்றார்கள் என்பதை தெரிந்து கொண்ட மனிதர்கள் ஒருவர் கூட இல்ல. இந்த மனிதர்களுக்கு இந்த லட்சுமி நாராயண் கோயிலுக்கு போறோமே, இங்க எங்க இருந்தாங்க, இங்க சத்தியுகத்துல ஆட்சி செஞ்சாங்களே, இப்ப எங்க போயிட்டாங்க அவங்க அப்படின்னு ஏன் யாருமே யோசிக்கல. எங்கிருந்து வந்தார்களோ அங்கே சென்று விட்டார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது தந்தை கூறுகிறார், புத்தியால் தீர்மானம் செய்யுங்கள். பக்தியிலும் நீங்கள் வேத சாஸ்திரங்களை படிக்கிறீர்கள். இப்போது நான் உங்களுக்கு ஞானத்தை கூறுகிறேன். பாபா சொல்றார், நீங்க வேத சாஸ்திரங்களை பக்தியில படிக்கிறாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஞானம் சொல்றேன். நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள், பக்தி சரியானதா அல்லது நான் கூறுவது சரியான. நீங்களே தீர்மானம் சொல்லுங்க, பண்ணிக்கோங்க. தந்தை ராமர் சரியானவர், ராவணன் தவறானவர். அதாவது ஒவ்வொரு விஷயத்திலையும் பொய் கூறுகிறார்கள். இப்ப பாருங்க, பாபா சொல்றார், இல்ல யார் சரி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. பாபா தூய்மையா இருக்க சொல்றாரு. அவர் சொல்றதெல்லாம் சரியா தானே சொல்லும். அவர் என்ன சொல்றாரு, தவறானதெல்லாம், அது செய்யக்கூடாதது, அதெல்லாம் இப்ப நம்மளே சில இப்ப விரதம் இருக்கிற நாட்கள்ல நம்ம எப்படி இருப்போம், அந்த மாதிரி அந்த டைம்ல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அப்ப ஏன் அந்த கடவுளுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கிறோம், அப்படின்னா நம்ம செய்யறதெல்லாம் தவறு தானே அப்படின்னுட்டு நம்ம யோசிக்கணும். அப்ப பாபா அதை தான் நமக்கு சொல்றாரு. அப்ப இந்த யார் தவறானவங்க நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு பாபா சொல்றாரு. எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பொய் கூறுறாங்க. இவன் ஞானத்தின் விஷயங்களுக்காக கூறப்படுகிறது பாபா சொல்றாரு. முதலில் நாம் அனைவரும் பொய் பேசி கொண்டிருந்தோம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. தானம் புண்ணியம் செய்து கூட ஏணிப்படியில் கீழே இறங்குகிறோம். பாபா சொல்றார், நீங்கள் கொடுப்பதும் ஆத்மாக்களுக்காகத்தான். நீங்க இவ்வளவு நாள் எல்லாம் தானம் புண்ணியம் பண்ணிட்டு இருந்தோம், அதனால என்ன வந்தோம், மேலே ஏறி போனா கீழே தான் இறங்கி வந்தோம். இப்ப நீங்க கொடுக்கறது கூட யாருக்கு, ஆத்மாக்களுக்கு தான். பாவாத்மாக்கு தரும்போது பிறகு புண்ணிய ஆத்மாவை எப்படி ஆக முடியும்? பாபா சொல்றாரு, பாவாத்மா புண்ணியாத்மாக்கா கொடுக்குறீங்க, பாவாத்மாக்கு தான் கொடுக்குறீங்க, எப்படி நீங்க அப்புறம் புண்ணியாத்மா ஆக முடியும் அப்படின்னு கேக்குறாரு. அங்க ஆத்மாக்களின் கொடுக்கல் வாங்கல் இருக்காது. சத்தியுகத்துல இங்க கிடையாது. இங்க லட்சக்கணக்கான ரூபாய் கடன் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். இங்க அப்படிலாம் நடக்குது. இந்த ராவண ராஜ்யத்தில் ஒவ்வொரு அடியிலும் மனிதர்களுக்கு துக்கம் தான் இருக்குது. இப்போது நீங்கள் மட்டும் எதுல இருக்கீங்க, நம்ம எல்லாம் சங்கமத்துல இருக்கோம்னு பாபா சொல்றாரு. உங்களோட ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு பலன் இருக்கு. ஒரு அடி எடுத்து வச்சா கூட பாபா நினைவுல அது பல மடங்கு பலன் இருக்கு. தேவதைகள் பல மடங்கு செல்வதற்கு அதிபதியா எப்படி ஆனார்கள், இது யாருக்குமே தெரியாது. இங்கதான் ஆயிட்டு போனாங்க இல்லையா, அந்த பிராப்தி எங்கன்னா எடுத்துட்டு போறாங்க. சங்கம யுகத்துல சொர்க்கம் அவசியம் இருந்தது, அடையாளம் இருக்கிறது. மற்றபடி அவர்களுக்கு எப்படிப்பட்ட செயல் முன்பிறவில் செய்தால் இந்த ராஜ்யம் கிடைத்தது என்று தெரியாது. சொர்க்கம் இருந்ததெல்லாம் தெரியுது, ஆனா என்ன செயல் செய்தா சொர்க்கத்துக்கு போவாங்கன்றது தெரியல. அது புது உலகம், எனவே வீணான எண்ணங்கள் இருக்கவே இருக்கிறது. அதற்கு சுகதாமம் என்று சொல்றோம்ட்டு பாபா சொல்றார். சொர்க்கத்தை புது உலகம் சொல்றோம். அதுக்கப்புறம் அது வீணான எண்ணங்கள் வேற இருக்கவே இருக்காதுன்றார் பாபா.
அது வந்து புது உலகம், அங்க வீணான எண்ணங்கள்லாம் எதுவுமே இருக்காது, அதுக்கு சுகதாமம் சொல்றோம் அப்படின்றாரு. 5000 வருடத்தின் விஷயம் ஆகும். இது 5000 வருடத்துக்கான விஷயம் நடந்துட்டு இருக்கு. நீங்க சுகத்திற்காக தூய்மை ஆவதற்காக படிக்கிறீங்க. நீங்க சுகதாமம் போறதுக்காக தூய்மை ஆவதுக்காக தான் படிச்சுட்டு இருக்கீங்க. அளவற்ற வழிகள் உருவாகின்றன. வழி வந்து நிறைய இருக்கு. தந்தை எவ்வளவு நன்றா புரிய வைக்கிறாரு. சாந்தி தாமம் ஆத்மாக்களோட வசிப்பிடம், அதுதான் இனிமையான வீடு அப்படின்ட்டு கூறப்படுகிறது. பரந்தாமத்தை சொல்றாரு. எப்படி வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் இப்போது நாம் எங்களுடைய இனிமையான வீட்டிற்கு செல்கிறோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். வெளிநாட்டுல இருந்து வரவங்களாம் நினைக்கிறாங்கல்ல, இங்க வரும்போது எங்களோட இனிமையான வீட்டுக்கு நாங்க போறோம் அப்படி சொல்லிட்டு இங்க வராங்க இல்லையா, அவங்க பாரத நாட்டுக்கு வரும்போது வெளிநாட்டுல போய் இருக்கிறவங்க எல்லாம் அத மாதிரி பாபா சொல்றாரு, உங்களுடைய இனிமையான வீடு சாந்தி தாமம். ஆக்சுவலா உங்களோட இனிமையான வீடு சாந்தி தாமம். தந்தை கூட அமைதியின் கடல் அல்லவா, அவர் அமைதி கடல். யாருடைய நடிப்பு கடைசியில் இருக்கிறதோ அவர்கள் எவ்வளவு நேரம் அமைதியில் இருப்பார்கள் பாருங்க. சில பேர் இன்னும் பாபா சொல்றாரு, இன்னுமே இறங்கி வந்துட்டு இருக்காங்க மேல இருந்து உங்க நடிப்பு நடிக்கிறதுக்காக அப்படின்ட்டு. அந்த லாஸ்ட் ஆத்மாலாம் எவ்வளவு நேரம் அமைதியில இருந்திருக்கும். பாபா சொல்றாரு, பாபாவின் நடிப்பு மிக சிறியதாகும். பாபாவோட நடிப்பு ரொம்ப கம்மி தான். 5000 வருஷத்துல சங்கம யுகத்துல மட்டும்தான் வராரு. இந்த நாடகத்தில் உங்களுடையதுதான் ஹீரோ ஹீரோயின் நடிப்பு. நீங்க தான் ஹீரோ பாட்டு நடிக்கிறீங்க. நீங்க உலகத்துக்கே எஜமானர் ஆகுறீங்க. இந்த போதை ஒருபோதும் யாருக்குள்ளேயும் இருக்க முடியாது. வேற யாரோட அதிர்ஷ்டத்திலும் சொர்க்கத்தின் சுகம் இல்லை, என்ன பண்றது, ஆனால்தான் அதெல்லாம் இல்லைன்றார். ஆனா இது உங்களுக்கு கிடைக்குது, குழந்தைகளாகி உங்களுக்கு கிடைக்குது. எந்த குழந்தைகள் பாபா பார்க்கிறாரோ அந்த குழந்தைகள் கூறுகிறார்கள், பாபா பாபா பாக்குற குழந்தைங்களும் சொல்றாங்க, பாபா உன்னோடதான் பேசுவேன், உன்னோடதான் உரையாடுவேன். தந்தையும் கூறுகிறார், நான் குழந்தைகளாக உங்களை பார்த்து பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சொல்ற குழந்தைங்க, நான் உங்க கூட பேசுவேன் பாபா, உங்க கூட விளையாடுவேன் பாபா, எல்லாமே சொல்ற குழந்தைங்களை பார்த்து அவரும் மகிழ்ச்சி அடைகிறார். நான் 5000 வருடத்திற்கு பிறகு வந்துள்ளேன். பாபா சொல்றாரு, குழந்தைகளை துக்க உலகத்திலிருந்து சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறேன். ஏனென்றால் காமசிதையில ஏறி ஏறி எரிஞ்சு என்ன ஆயிட்டாங்க, சாம்பலாயிட்டனர். அதுதான் பெரிய பிரச்சனை. முதல் வந்ததே அதுதான் மிகப்பெரிய எதிரி. அது வந்துதான் இந்த மாதிரி எல்லாரையும் இப்படி மோசமாக்கி அதுல இருந்து நிறைய விகாரங்கள் உற்பத்தி ஆயிடுச்சு. கோபம், பொறாமை, அதெல்லாம் அங்கேருந்து தான் வந்துச்சு. எல்லாம் வந்து இப்ப நம்ம எவ்வளவு கீழ்த்தனமா எல்லாத்துக்கும் கோபம் வருது எல்லா விஷயம் அப்படின்னா, அந்த மாதிரி அதுல போனனாலதான் நம்ம நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பிச்சு இப்ப தூய்மையற்ற நிலைக்கு ஆயிட்டோம். இப்போது சென்று அவர்களை சுடுகாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும். அதான் சுடுகாட்டுக்கு வந்துட்டோம், சுடுகாடு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுல இருந்து வெளியேற்றணும் பாபா சொல்றாரு. ஆத்மாக்கள் அனைவரும் ஆஜராய் உள்ளனர்லோ எல்லாம் வந்துட்டாங்கல்ல, அவங்கள தூய்மையாக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் ஓம் சாந்தி. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, புத்தியினால் ஒரு சத்குருவை நினைவு செய்யுங்கள் மற்றும் அனைவரையும் மறந்து விடுங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப சத்தியமான குரு நமக்கு கிடைச்சிருக்கிறாருல, அவரை மட்டும் நினைக்கணும், மற்றதெல்லாம் மறந்துருங்கன்றாரு. பாபா சொல்றாங்க, உங்களை தவிர வேறு யாருமே இல்லை என்று நீங்கள் கூறினீர்கள். நம்ம தானே சொன்னோம், பக்தியில கூட சொன்னோம், உங்களை தவிர எங்களுக்கு வேற யாருமே இல்லை, உங்களுடைய வழிபடித்தான் நடப்போம் கூட சொன்னீங்க இல்லையா, சிரேஷ்டமாக ஆவோம், இதெல்லாம் நம்ம தான் சொன்னோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இறைவன் என்றும் பாடுகிறார்கள். பக்தியில கூட பாடுறாங்களே, உயர்ந்ததுல ஹையஸ்ட்லயும் ஹையஸ்ட் யாரு, இறைவன் தான். அவர் தான் வந்து என்னது, எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிலாம் கூட சொல்றாங்களே, அவருடைய வழியும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகும் சொல்லி பாபா சொல்றாங்க. கண்டிப்பா அவர் கொடுக்குற வழி உயர்ந்த வழியாதான் இருக்கும் இல்லையா, கரெக்டா தான் இருக்கும். சத்தியமானவர் சிவன் இல்லையா, அவர் சொல்ற வழிப்படி நடந்தோம்னா நம்ம சிரேஷ்டமா ஆக முடியும். பாபா சொல்றாரு, தந்தையும் தானே கூறுகிறார், இந்த ஞானத்தை இப்போது உங்களுக்கு தருகிறேன். பாபாவே சொல்றாரு, இந்த ஞானத்தை உங்களுக்கு இப்ப கொடுக்குறேன், இது பிறகு மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் சத்தியுகத்துல எல்லாம் இந்த ஞானமே இருக்காது. பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரம் பரம்பரையாக நடந்து வருகிறது. பக்தியில பாருங்க, அந்த பகவத்கீதை அந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் பரம்பரையா வந்துட்டு இருக்குது. ராவணனும் வருகிறார் என்று கூறுகிறார்கள். இந்த ராவணனை கூட எரிக்கிறாங்க இல்லையா, அவர் வர்றாருன்னு சொல்லி சொல்றாங்க. ராவணனை எப்போதுல இருந்து எரிக்கிறார்கள், ஏன் எரிக்கிறார்கள் என்று நீங்கள் கேளுங்கள். நீங்க அவங்க பக்தியில போய் சொல்லுங்க, அவங்க எரிக்கிறாங்கல்ல, நீங்க ஏன் இந்த சிலையை எரிக்கிறீங்கன்ட்டு. ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அர்த்தம் புரிந்து கொள்ளாத காரணத்தினால் எவ்வளவு சடங்குகள் செய்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. பல பார்வையாளர்களையும் கூப்பிடுகிறார்கள், எதுவுமே அர்த்தம் புரிஞ்சுக்காம செய்யறாங்க, எல்லாரையும் வேற கூப்பிடுறாங்க சொல்லி பாபா சொல்றாரு. ராவணனை எரிக்கும் விழாவாக செய்கிறார்கள். தசரா பண்டிகையில கடைசி நாள்ல, அந்த தசரா பண்டிகை முடிஞ்ச பிறகு ராவணனை சிலை செஞ்சு எரிப்பாங்க. அது ஏன் எரிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ராவணனை எப்போதுல இருந்து உருவாக்கி வருகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது.
சொல்லி பாபா சொல்றாங்க. நாளுக்கு நாள் பெரியதாக உருவாக்கி கொண்டே செல்கிறார்கள். பாருங்க, நாளுக்கு நாள் அந்த சிலை, பொம்மையோட சிலை இருக்கு இல்லையா, அது பெருசு பெருசா தான் செய்யறாங்க. வந்து போன வருஷம் சின்னதா இருந்தா இந்த வருஷம் அதை விட பெருசா செய்யறாங்க. அதுக்கு அதோட அர்த்தம் என்னன்னா, அந்த விகாரங்கள் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. போக போக கலியுகத்துல மோசமா அந்த விகாரங்கள் 10 தலை ராவணன், அந்த 5 விகாரம் பெண்ணுடையது, 5 விகாரம் ஆணுடையது, அது இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதுன்றதுக்கு தான் அர்த்தம் தான் அது சொல்லி பாபா சொல்றாரு. இது பரம்பரையாக நடந்து வருகிறது என்று கூறுகிறார்கள். அவங்கள்ட்ட கேட்டனா, இது பரம்பரையா செஞ்சோம், எங்க பாட்டி தாத்தாலாம் செஞ்சாங்க, அது மாதிரி நாங்க செய்யறோம்னு சொல்லுவாங்க சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் அவ்வாறு இருக்க முடியாது. பாபா சொல்றாரு, அந்த மாதிரிலாம் கிடையாது. கடைசியில் ராவணனை எதுவரை எரித்து கொண்டே இருப்பார்கள்? பாபா கேக்குறாரு, எது வரைக்கும் தான் எரிச்சுட்டே இருப்பாங்க? உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும் இல்லையா, இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது, பிறகு ராவனுடைய ராஜ்யமே முடிஞ்சு போயிடும், இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா கூறுகிறார், இந்த ராவணன் அனைவரையும் விட மிகப்பெரிய எதிரி சொல்லி பாபா சொல்றாரு. அங்க இருக்கிறதுல மோசமான எதிரி வந்து இந்த மாயை தான், ராவணன் தான், 5 விகாரங்கள் தான். இவன் மீது வெற்றி பெற வேண்டும். பாபா சொல்றாரு, அந்த 5 விகாரங்களை வெற்றி அடையுங்க குழந்தைகளே சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்களின் புத்தியில் நிறைய விஷயங்கள் உள்ளன. இப்ப பாருங்க, நம்ம மனுஷங்க புத்தியில நிறைய இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க இவங்க அந்த விஷயம், இந்த விஷயம், அவங்க சொல்ற விஷயம், போன வருஷ விஷயம், என்னென்ன நடந்ததோ, யாருக்கு என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் கேட்டு கேட்டு புத்தியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் மறந்துட்டு நம்ம எப்படி பாபா நினைச்சு பாபா கிட்ட போகிறது, சத்கதி எப்படி அடையிறது? பாபா சொல்றாரு, உங்களுக்கு தெரியும், இதே நாடகத்தில் ஒவ்வொரு நொடியிலும் நடக்கும் அனைத்தும் அடங்கியுள்ளது. பாபா சொல்றாரு, டிராமா அந்த மாதிரி உருவாயிருக்குது, ஒவ்வொரு செகண்டுமே எல்லாமே அடங்கி இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாரோட நடிப்புமே இதுல அடங்கி இருக்கு சொல்றாரு பாபா. அதிசயமான நாடகம். பாபா சொல்றாங்க, நீங்கள் தேதி நேரம் அனைத்தையும் கணக்கையும் சொல்ல முடியும். நம்மளால தேதி நேரம் கொண்டு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சொல்ல முடியும்னு சொல்றாரு பாபா. எவ்வளவு மணி நேரம், எத்தனை வருஷம், எவ்வளவு மாதம் நம்முடைய நடிப்பு நடக்கிறது, இது எல்லாத்தையுமே உங்களால கணக்கு பண்ணி சொல்ல முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த 5000 வருஷம் சொல்லிட்டாரு இல்லையா, சத்தியுகம் வந்து 1250 வருஷம், திரேதாயுகம் 1250 வருஷம். அப்ப நம்ம வந்து இதெல்லாம் கணக்கு பண்ணி கரெக்டா சொல்ல முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த முழு ஞானமும் புத்தியில் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. எப்பயுமே ஞானம் புத்தியில ஓடிட்டே இருக்கணும். இதை பாபா நமக்கு புரிய வைக்கின்றார். பாபா தான் வந்து நமக்கு புரிய வைக்கிறாரு. நான் தூய்மையாக்கக்கூடியவன் என்று பாபா கூறுகிறார். பாபா சொல்றாரு, நான் தான் பதித்த பாவனர், என்னால மட்டும்தான் இந்த உலகத்தையே தூய்மையாக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் வந்து தூய்மையாக்குங்கள் என்று என்னை அழைக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் தூய்மையான உலகமாகும். பாருங்க, சாந்தி தாமம், பரந்தாமம், அங்கதான் பாபா இருக்கிறாரு. நம்மளுடைய வசிப்பிடம் அதுதான். அங்க வந்து அது வந்து தூய்மையா இருக்கும் அந்த உலகம். வெறும் ஆத்மாக்கள் தான் இருப்பாங்க, உடம்புலாம் அங்க இருக்காது. வெறும் ஆத்மாக்கள் மட்டும் இருக்கும்போது அங்க தூய்மையா அமைதியா இருக்கும் அந்த உலகம். அதே மாதிரிதான் சுகதாமமும் இருக்கும். பகவானால் படைக்கப்பட்ட சிவாலயம், அதுவும் பாத்தீங்கன்னா சுகதாமம். அது பேரே சுகதாமம். இங்க எல்லாருமே சுகமா இருப்பாங்க, அதான் சொர்க்கம்னு சொல்லப்படுது. இது ரெண்டும் தான் தூய்மையான உலகம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது அனைவருமே தூய்மையற்று உள்ளனர். இப்ப எல்லாருமே பாருங்க, கலியுக இறுதியில யாருமே பர்ஃபெக்டா பாத்தீங்கன்னா கிடையாது, எல்லாம் டிஃபெக்ட் தான். பாபா சொல்றாரு, எப்போதும் பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருங்கள். இங்க விஷக்கடல் நமக்கு தப்பிக்கணும்னா பாபா பாபான்னு சொல்லிட்டே இருங்க, மனசுல சொல்லிட்டே இருங்க. இதை மறக்கவே கூடாது, சொல்லக்கூடாது, நான் மறந்துட்டேன் பாபான்னு சொல்லவே கூடாது சொல்றாரு பாபா. அப்போது சதா சிவ பாபா நினைவு கூறுவார். பாபா பாபான்னு வாயில வந்தாலே போதும், பாபா நமக்கு நினைவுக்கு வந்துருவாரு இல்லையா, எண்ணங்கள்ல வந்துருவாரு இல்லையா, அதான் சொல்றாரு. இவர் நம்முடைய பாபா, முதலில் இவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா. பாருங்க, நம்முடைய பாபா சிவத்தந்தை, நம்முடைய கடவுள், நம்முடைய அப்பா. அவர் வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா. அவரு பாபா என்று கூறும் போதே ஆசியின் குஷி வருகிறது. அப்பான்னு சொன்னோடனே ஆசி ஞாபகம் வந்துருது இல்லையா, அவரது எல்லாமே எனக்கு தான், எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசையெல்லாம் எனக்கு தான்ட்டு நமக்கு ஒரு குஷி வருது பாத்தீங்களா. பாபா கேக்குறாரு, வெறும் கடவுள் ஈஸ்வரன் என்று கூறுவதனால ஒருபோதும் இப்படிப்பட்ட சிந்தனையே வராது. நீங்க கடவுளே ஈஸ்வரா அப்படின்னு சொன்னா அவர் எங்கேயோ போயிடுறாரு. அப்பான்னு சொல்லும் போது பாருங்க, கட்டி பிடிச்சிக்கலாமல இருக்கும். அப்பான்னா அந்த ஆசி, எனக்கு எல்லாமே உரிமை உண்டு, எங்க அப்பா அப்படின்ற மாதிரி உரிமை எல்லாருமே சொல்லுவாங்க. எங்க அப்பாட்ட நான் வாங்கிக்குவேன் அப்படின்ட்டு. எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள்னும் போது, அப்பான்னும் போது அந்த உரிமை நமக்கு வந்துருது. இதே கடவுளே ஈஸ்வரா அப்படின்ட்டு போய் நின்னோம்னா எட்ட நிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சிந்தனை வராது. அதான் சொல்லுங்க பாபா, அனைவருக்கும் சொல்லுங்க, அனைவருக்கும் கூறுங்கள் சொல்றாரு பாபா. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை பிரம்மா மூலமாக இப்ப புரிய வைக்கிறாரு. இவர் அவருடைய ரதம் ஆவார். இந்த உடல் தான் ரதமா இருக்குது, பாக்கியசாலி ரதம் இவருடையது. இவருடைய ரதத்துலதான் பகவானே அவதரிச்சு ஞானத்தை சொல்லி புரிய வைக்கிறாரு. இவர் மூலமாக கூறுகிறார், நான் குழந்தைகளாகிய உங்களை இவ்வாறு ஆக்குகிறேன்னு சொல்லி கடவுளே வந்து சொல்றாரு. இந்த பேட்ச்ல கூட அனைத்து ஞானமும் அடங்கி இருக்கிறது. பாருங்க, அந்த பேட்ச்ல லட்சுமி நாராயணன் இருக்கும், பாபா மேல இருப்பாரு. அப்புறம் இந்தாண்ட பக்கம் திருப்பினா திருமூர்த்தி சித்திரம் இருக்கும், பிரம்மா விஷ்ணு சங்கர், மேல சிவபாபா.
எல்லா விஷயமும் அதுல எல்லா ஞானமுமே அங்க அடங்கி இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. இறுதியில் உங்களுக்கு இதேதான் நினைவில் இருக்கும். கடைசியில என்ன ஆகும், இப்ப நம்ம பயிற்சி பண்ணி பண்ணி கடைசியில நமக்கு என்ன தெரியுமா ஞாபகம் இருக்கும் புத்தியில? வெறும் பரந்தாமம், சாந்தி தாமம், அப்புறம் சொர்க்கம், சுகதாமம். இது மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கணும். துக்கதாமத்தை மறக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க இந்த உலகத்தையே மறந்துருங்க. இங்க ஒரே துக்கம் தானே இருக்கு. அதையா நினைச்சு நினைச்சு கவலைப்படுறீங்க? நடந்ததை நினைச்சு கவலைப்படுறீங்க, பக்கத்துல யாராவது திட்டினாங்கன்னா கவலைப்படுறீங்க, உங்க உடம்ப நினைச்சு கவலைப்படுறீங்க. இதை மறந்துருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதையும் தெரிந்துள்ளார்கள். பிறகு வரிசை கிரமமாக அனைவரும் அவரவருடைய நேரத்தில் வருவார்கள் பாபா சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம வரிசை கிரமமா எல்லாருமே அவரவர நேரத்துல வந்து நடிப்பு நடிக்க வருவாங்க. இஸ்லாமியர், புத்த மதத்தவர், கிறிஸ்தவர்கள் எவ்வளவு அதிகமாக உள்ளனர் பாருங்க. இந்த நேரத்துல பாரதவாசிகள், இந்து தர்மத்தை வந்து 33 கோடி பேர் தான். மத்தபடி பாருங்களேன், எல்லாருமே மற்ற மதத்தவர் தான். இஸ்லாமியர்கள், புத்த மதத்தவர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாமே அதிகமா இருக்கிறாங்க பாருங்க. பல மொழிகள் இருக்கின்றன பாபா சொல்றாரு. முதலில் ஒரு தர்மம் தான் இருந்தது, பிறகு அதன் மூலமாக எத்தனை வெளிவந்துள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. முதல்ல ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதன் மூலமா தான் இத்தனி தர்மம் வந்திருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு சண்டைகள் ஏற்படுகிறது பாருங்க. ஒருத்தவங்களை அடிச்சுக்கிறாங்க. ஏன் அடிச்சுக்கிறாங்க? ஏனென்றால் அவர்கள் அனாதையாக ஆகிவிட்டனர். அவங்க கடவுள் யாருன்னே தெரிஞ்சுக்கல, அனாதையா ஆகிட்டாங்க. ஒரு தந்தையினுடைய குழந்தைகள்னு தெரியாம எல்லாரும் சண்டையிட்டுக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது பாபா கூறுகிறார், நான் உங்களுக்கு தரும் ராஜ்யத்தை ஒருபோதும் உங்களிடமிருந்து யாருமே பறிக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாங்க. பாருங்க, பாபா கொடுக்குற அந்த உலக ராஜ்யத்தை யாருமே நம்மகிட்ட இருந்து பறிக்க முடியாது. எனக்கு கண்ணுக்கே தெரியாது அந்த ராஜ்யம். கண்ணுக்கு தெரிஞ்சாதானே குடு எனக்கு குடுன்னு சொல்லி பிடிங்கின்னு போவாங்க. கண்ணுக்கே தெரியாத உலக ராஜ்யமே நமக்கு பாபா இப்ப கொடுத்துட்டு இருக்கிறாரு. தந்தை சொர்க்கத்தின் ஆசையை தருகிறார். சொர்க்கத்துக்கே நம்ம எஜமானா நம்மள ஆக்குறாரு. பாபா சொல்றாரு, அதை யாராலுமே பறிக்க முடியாது. உங்கள்ட்ட இருந்து யாருமே இதை பறிக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. இதில் உறுதியாக இடைவிடாது ஆடாமல் அசையாமல் இருக்க வேண்டும். எப்பயுமே ஆடாம அசையாம இருங்க. நான் மகாவீர ஆத்மா, என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. மாயா என்னை எதுவுமே செய்ய முடியாது. பாபாவே எனக்கு கூட இருக்கிறாரு. பாபாவுடைய ஆஸ்தி எனக்கு தான். நான் தான் சொர்க்கத்துல எஜமான ஆக போறேன் என்ற ஆடாம அசையாம இருக்கணும் சொல்லி பாபா சொல்றாரு. மாயையின் புயல்கள் அவசியம் வரும். கண்டிப்பா நம்ம வீக் பாயிண்ட்ல மாயா வந்து அடிக்கும். மாயாவோட புயல் கண்டிப்பா வரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. முதலில் யார் முன்னால் இருக்கிறாரோ அவர் அனைத்தையும் அனுபவம் செய்வார் இல்லையா? யார் வந்து அந்த லட்சுமி நாராயணா ஆக போறாங்களோ, யார் இந்த பிரம்மா பாபாவுக்கு தானே எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்தது. எல்லா பிரச்சனைகளும் அவரு தான், மாயா அவரை தான் வந்து துவம்சம் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்களா பண்ணிட்டு இருக்குது. இப்போ முதல்ல யார் முன்னால போயிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாமே மாயையோட புயல்கள்லாம் அதிகமா அனுபவம் செய்வாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நோய்கள் அனைத்துமே சதா காலத்துக்காக அழித்து விட வேண்டும். இப்ப நோயெல்லாம் கூட அதிகமா வருது இல்லையா? என்ன மாதிரி மனநோயும் அதிகரிக்குது, உடல் நோயும் அதிகரிக்குது. இது சதா காலத்துக்காக நீங்க அழிச்சிடணும், இது முடிச்சிடணும் நீங்க. ஏன்னா நீங்க வரப்போற 21 பிறவிக்கு நீங்க நோயற்றவரா, நிரோகியா எப்படி இருப்பீங்க? ஆரோக்கியமா, செல்வத்துடன் நிறைஞ்ச ஒரு உலகத்துல சந்தோஷமா வாழ போறீங்க. சதா காலத்துக்கு இப்ப இந்த நோயெல்லாம் அழிச்சிருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. எனவே செயல்களின் கணக்கு வழக்கு, நோய்கள் அனைத்தும் அதிகமாக வந்தால் அதில் பயப்படக்கூடாது. பாருங்க, நம்ம திடீர்னு எதுவுமே நடக்காத விஷயங்கள்லாம் திடீர்னு நடக்கும். திடீர்னு வந்து யாரா நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா எல்லாமே முடியிற நேரம், கணக்கு வழக்கு முடியுது. அவ முடிச்சுதானே ஆகணும். இது நான் ஏத்துக்கிறேன், இதை நான் முடிச்சிடுறேன், இவங்களோட எனக்கு கணக்கு வழக்கு இருக்கு, நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நம்ம போயிட்டோம்னா, அதை ஏத்துக்கிட்டோம்னா அது முடிஞ்சு போயிடும் அந்த கணக்கு வழக்கு. அதையும் முடிச்சிருங்க. நோய்கள் கூட அதிகமா வந்தா அதுலயும் பயப்படக்கூடாது. இது கூட என்னுடைய பல ஜென்ம கணக்கு வழக்கு. இந்த நோய் வந்து நான் இந்த உடல் மூலமா அனுபவிக்கணும்னு இருக்குது. இது வந்து டிராமா, நான் வந்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இப்ப பிகேஸுக்கு நோய் தான் வந்துட்டு இருக்குது. நோயை பார்த்து பயந்துடுறாங்க. அதனாலதான் பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. இது எல்லாமே குழந்தைகளே கர்ம போகம். இது நீங்க அனுபவிச்சிருங்க, என் நினைவுலே அப்படியே அனுபவிச்சிருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவை அனைத்துமே இறுதி நேரத்தினுடையது சொல்றாரு. இதெல்லாம் கடைசி காலத்தினுடையது, பிறகு இருக்காது. பாருங்க, அப்புறம் ஃபுல்லா கர்மாதி நிலை அடைஞ்சிட்டோம்னா நம்ம குஷியாயிடும். மாயா நெருங்காது, ஜாலியா இருப்போம். அதுக்கப்புறம் பாபா நினைவுலே இருப்போம். பிறகு இதெல்லாம் வராதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது அனைத்தும் பொங்கி வரும். ஆனா இப்ப எல்லாமே பொங்கிதான் வரும். ஞானம் கேட்க கேட்க, யோகா பண்ண பண்ண எல்லா பிரச்சனைகளும் பொங்கிதான் வரும். அப்புறம் தானா என்ன ஆயிடும், எல்லாம் குறைஞ்சிரும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. முதியவர்களையும் மாய இளைஞராக ஆக்கி விடுகிறது. பாருங்க, சில பேருக்கு அந்த மாதிரி என்ன ஆகுது, அந்த முதல் விகாரம்லாம் வர ஆரம்பிச்சது. முதியவர்களை கூட மாயா என்ன பண்ணுது, இளைஞரா ஆக்கிடுதான். அந்த மாதிரி ஆயிடுறாங்க. மனிதர்கள் வானப்பிரஸ்தத்தை செல்லும் போதுதான் அங்கு பெண்கள் இருக்க மாட்டார்கள். அந்த 60 வயசுல வானப்பிரஸ்தத்துல போகும்போது அவங்க பெண்கள்லாம் அங்க இருக்க மாட்டாங்க. சன்னியாசிகளும் காட்டுக்கு சென்று விடுகிறார்கள், அங்கும் பெண்கள் இருப்பதில்லை. அதனால யாரையும் அவங்க பார்ப்பது கூட கிடையாது. பெண்களை பார்க்கறதே கிடையாது சன்னியாசிகள்.
பிச்சை எடுத்து விட்டு சென்று விடுவார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. முன்பு முற்றிலும் பெண்களை பார்க்கவே மாட்டார்கள். முன்னாடிலாம் அவங்க பெண்களை பார்க்கவே மாட்டாங்க. சன்னியாசிகள்லாம் முகத்தையே பார்க்க மாட்டாங்க. பின்னாடி உட்கார வைப்பாங்க, பின்னாடி உட்கார வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்க்கவே மாட்டாங்க யாரையுமே பெண்களை. அவசியமாக புத்தி செல்லும் என்று புரிந்து கொள்கிறார்கள். அவங்க சன்னியாசிகள் புரிஞ்சுக்குவாங்க, புத்தி ஒரு மாதிரி மாறும், அதனால அவங்கள பார்க்க மாட்டாங்க. சகோதரி சகோதரன் என்ற சம்பந்தத்தில் புத்தி செல்கிறது சொல்லி பாபா சொல்றாங்க. இங்க வந்து நமக்கு வந்து சகோதரி சகோதரன் அந்த மாதிரி சம்பந்தத்துல அவங்க பார்ப்பாங்க. ஆனா நம்ம வந்து இங்க பாபா சொல்றாரு, எல்லாருமே ஆத்மாவை பாருங்க, எல்லாம் சகோதரன் சகோதரன் ஆணாவே பாருங்கன்றாரு. அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, இவங்க ஒரு ஆண் அப்படின்னு, ஆண் ஆத்மான்றது ஆண் தான், அவங்க ஒரு ஆத்மா அப்படின்னே பாருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சகோதர சகோதரரை பாருங்கள், உடலின் பெயரும் கிடையாது. இது பெரிய உயர்ந்த குறிக்கோளாகும். ஒரேடியாக உச்சியை அடைய வேண்டும். பாபா சொல்றாரு, மலை மேல ஏறுற பயணம் இது, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா ஸ்டெப் எடுத்து வைக்கணும். பிரம்மா பாபாவோட அடி மேல அடி நம்ம ஃபாலோ பண்ணணும், வந்து உச்சியை வந்து அடையணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகின்றது. இப்ப பாபா மூலமா இந்த சொர்க்கத்தினுடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. இதுல அதிக முயற்சி உள்ளது. பாபா சொல்றாரு, ரொம்ப கஷ்டப்படணும், முயற்சி பண்ணி தான் நம்ம மேலே ஏறணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாங்கள் லட்சுமி நாராயணனாக ஆவோம் என்று சொல்கிறார்கள். பாபா கூறுகிறார், ஆகுங்கள், ஸ்ரீமத் படி செல்லுங்கள். மாயன் புயல்கள் வரும். கர்மேந்திரங்கள் மூலமாக எதையுமே செய்யக்கூடாது. ஏமாற்றம் அடைந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாம் சொல்றாங்க லட்சுமி நாராயணா ஆகும்னு சொல்லி குழந்தைகள் சொல்றாங்க. பாபா சொல்றாரு, ஆகுங்க, யாருனாலும் ஆகுங்க, ஆனா ஸ்ரீமத் படி நடங்க. ஆனா மாயா புயல் வரும் தான், கர்மேந்திரங்கள் மூலமாக எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஏமாற்றம் அடைஞ்சு கொண்டு இப்ப இருக்கிறாங்க சொல்லி சொல்றாரு. ஞானத்தில் வந்ததால் தான் நஷ்டம் அடைந்தோம் என்பது கிடையாது. சில பேர் சொல்றாங்க, இங்க ஞானத்துல வந்த பிறகுதான் எனக்கு எல்லா பிரச்சனையும் வருதுன்னு. பாபா சொல்றாரு, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஞானத்துக்கு வரலைனாலும் நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஏமாற்றம் வந்து இது நடந்து கொண்டேதான் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா கூறுகிறார், நான் உங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக மாற்றுவதற்காகவே வந்துள்ளேன். பாபா சொல்றார், நான் வந்து நீங்க எல்லாருமே இப்ப பத்தித்தமாயிட்டீங்க, உங்களெல்லாம் பாவனமாக்க தான் நான் வந்திருக்கிறேன். எப்போது மிகவும் நன்றாக சேவை செய்கிறார்கள், பிறருக்கு புரிய வைக்கிறார்கள். பாருங்க, அப்பேற்பட்ட குழந்தைகள் சூப்பரா சேவை செய்யறாங்க, எல்லாருக்கும் புரிய வச்சாங்க. பிறகு தோற்று போய் அனைத்தையும் இழந்து ஓடி விடுகிறார்கள். கடைசியில மாயாட்ட போய் தோத்துட்டு பிகேவா இருந்தவங்க நான் பிகேவாயி போயிடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மாயை மிகவும் சக்திசாலியானது. மாயை அந்த மாதிரி இருக்குது, மிகவும் நல்லவர்கள் கூட இங்க விழுந்து விடுகிறார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். பாபா நம்ம எல்லாரையும் உட்கார வச்சு புரிய வைக்கிறாரு. என்னுடைய சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். பாபா சொல்றாரு, யார் என்னுடைய சேவை செய்யறாங்களோ அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்றாரு. பலருக்கு சுகம் தருகின்றனர். அவங்க இந்த ஞானத்தை எல்லாருக்கும் சொல்லி சொல்லி புரிய வைக்கிறதுனால அவங்க எனக்கு நிறைய பேருக்கு சுகம் கொடுக்குறாங்க இல்லையா. இப்படிப்பட்ட குழந்தைகளை நினைவு செய்து கொண்டே இருக்கிறேன். பாபா மேல இருந்து பாக்குறாரு, இந்த குழந்தை எவ்வளவு அழகா சேவை செய்யுதுன்ட்டு அவங்கள நினைச்சுட்டே இருக்கிறாராம் பாபா. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். குட் மார்னிங் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யாருடைய பேருருவத்திலும் சிக்கி கொண்டு குலத்திற்கு களங்கம் விளைப்பவர் ஆகக்கூடாது. நம் பேருருவத்திலே மாட்டக்கூடாது சொல்லிட்டாரு பாபா. பேருருவம் வந்தாதான் அவங்க பக்கமே போயிடுவோம், அவங்க பேச்சை கேட்டு ஆடுவோம். அப்ப வந்து பிராமண குலத்துக்கே களங்கம் விளைவிப்பவரா ஆயிடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மாயின் ஏமாற்றத்தில் வந்து ஒருவர் மற்றவருக்கு துக்கம் தரக்கூடாது. மாயா நம்மளை ஏமாத்துது. நம்ம கிட்ட எந்த வீக் பாயிண்ட் இருக்கோ அதுல வந்து மாயா நம்மளை ஏமாத்திரும். நம்ம வந்து மத்தவங்க துக்கம் கொடுக்க கூடாது. எப்பவுமே எண்ணம் சொல் செயலால சுகம் மட்டுமே கொடுக்கணும். வார்த்தைகள்ல ஜாக்கிரதையா பேசணும். எண்ணத்திலேயே ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிடணும். நம்ம எண்ணத்திலேயே ஃபர்ஸ்ட் உருவாகும், அப்புறம் தான் வார்த்தையில வரும். அப்ப எண்ணத்துல வரும்போதே சரி இது எனக்கு கெட்ட எண்ணம் வருது, இதை நான் கட் பண்ணிடுறேன், இது துக்கம் கொடுக்குற எண்ணம், இது எனக்கு வந்தா இது திரும்ப வார்த்தையில வந்துடும், அதனால நான் இங்கேயே கட் பண்ணிடுறேன்ட்டு பாபா நினைச்சு பாபாட்ட கொடுத்துடணும். அப்படியே பாபா இந்த மாதிரி சிந்தனைகள் வருது, இது நீங்க பாத்துக்காங்க பாபான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துடணும். அப்ப எண்ணம் சொல் செயலால யாருக்குமே ஒருவர் மற்றவருக்கும் துக்கமே கொடுக்காதீங்க சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையிடமிருந்து சக்திசாலியான ஆசையை பெற்றுவிட வேண்டும். பாபாவை டெய்லி அமிர்த வேலை ஏஞ்சி நினைச்சு அவர்கிட்ட இருந்து சக்திசாலியான ஆசையை பெற்றுடுங்க. 2வது பாயிண்ட், சதா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சம்ஸ்காரத்தை இங்கிருந்து தான் நிரப்பிக்கொள்ள வேண்டும். பாருங்க, நம்ம சத்தியுகத்துல வந்து ஜாலியா இருப்போம்,
கொஞ்சம் கூட இந்த துக்கத்தின் அதிர்வலைகளோ அழறதோ எதுவுமே அங்க இருக்காது. அந்த சம்ஸ்காரம் எங்க இருந்து வரும்? இங்க இருந்து தான் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணணும். இங்கே பாபா நினைச்சு நினைச்சு குஷியா அந்த 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 கிருஷ்ணர் வந்து அந்த 5 தலை பாம்பு மேல டான்ஸ் ஆடுவார் புல்லாங்குழல் ஓதிக்கிட்டு. முரளி படிச்சுட்டு எப்ப பார்த்தாலும் டான்ஸ் ஆடிட்டே இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் மாயா வந்தாலும் எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது சொல்லிட்டு பாபா நினைவுலயே முரளி வாசிச்சுட்டு பாபா நினைச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டே இருப்பாரு கிருஷ்ணர். அப்படி இருந்தாதான் கிருஷ்ணர் ஆக முடியும். அப்ப இங்க சதா மகிழ்ச்சியா இருக்கக்கூடியவங்க தான் அந்த சம்ஸ்காரத்தை அங்கே எடுத்துட்டு போறாங்க. இங்க இருந்துதான் அங்க வந்து நம்ம சொர்க்கத்துக்கு அந்த சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு போறோம். அதுவும் நீண்ட கால சம்ஸ்காரம் அங்க நீண்ட கால பாக்கியம், நீண்ட கால ராஜா பாக்கியம் நமக்கு கொடுக்கும். பாபா சொல்றாங்க, இப்போது பாவ ஆத்மாக்களிடம் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் செய்யக்கூடாது. இப்ப வந்து கணக்கு வழக்கு முடிக்கிற நேரம். இந்த டைம்ல போய் பாவம் செய்யறவங்கள்ட்ட நம்ம காசு கொடுத்தோம்னா அவங்க தலை மேல இருக்கிற பாவ சுமை நமக்கு வந்துடும். அதனால நம்ம கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க கூடாது. ஜாக்கிரதையா எதா இருந்தாலும் சரி, காசு பணம் கொடுக்கறது எதுவுமே நம்ம கொடுக்கல் வாங்கல் ஜாக்கிரதையா வச்சுக்கணும் சொல்லி பாபா சொல்றாங்க. நோய்களை பார்த்து பயப்படக்கூடாது. நோயை பார்த்து பயப்படாதீங்க, அது போறதுக்கு தான் வந்திருக்குது, அது போயிடும், கவலைப்படாதீங்க. கடைசியில நீங்க ஜாலியா இருப்பீங்க. இப்ப எல்லாமே பொங்கி வருது, கவலைப்படாதீங்க, எல்லாம் முடிஞ்சிடும் சொல்லி பாபா சொல்றாரு. அனைத்து கணக்கு வழக்குகளையும் இப்போதே முடிக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இதை முடிக்க வேண்டிய நேரம், இதை நம்ம தானே வந்து எல்லாத்தையும் முடிச்சாகணும். அதனால நாமே முடிச்சிடணும். பாபா நினைவுல குஷி குஷியா எல்லாத்தையும் முடிச்சிருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம், வில் பவர், மன திடத்துடன் ஒரு நொடியில் வீணானவற்றுக்கு ஃபுல் ஸ்டாப், அதாவது முற்றுப்புள்ளி வைத்து விடக்கூடிய அசரீரி ஆவீர்களாக. நம்ம மனசு வில் பவர் இருக்கணும். எப்பயுமே நமக்கு வில் பவர் இருந்ததுன்னா நம்ம எதை வேணாலும் சாதிக்க முடியும். அதனால மன திடத்துடன் ஒரு நொடியில அந்த வீணானதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. இந்த வேஸ்ட்டுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. மனசுல இந்த வேஸ்ட் ஓடுது இல்லையா, நெகட்டிவ் எண்ணங்கள் ஓடுது இல்லையா, நாளைக்கு என்ன ஆகும், இப்படி ஆகும், நான் என்ன ஆகுறது அப்படின்னா நம்ம வேஸ்ட் தாட்ஸ் நம்மளை குறித்து இருக்கோம், மற்றவங்களை குறித்தும் வேஸ்ட் தாட்ஸ் சம்டைம்ஸ் வரும். அப்ப அந்த வீணானதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. அந்த முற்றுப்புள்ளி வைத்து விடக்கூடிய நீங்க அசரீரி ஆவீர்களாக. எப்ப அந்த முற்றுப்புள்ளி நம்மளால வைக்க முடியும்னா, இந்த உடல் நான் கிடையாது, நான் ஆத்மான்ட்டு புள்ளி தான், நானு புள்ளியா வந்தேன், புள்ளியா போக போறேன் அப்படின்ட்டு அசரீரி ஆகி பரந்தாமத்துக்கு போயிட்டீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்டாப் உங்களால வைக்க முடியும். அந்த மாதிரி ஆவீர்களாக சொல்லி வரதானம் கொடுக்குறாங்க பாபா. ஒரு நொடியில் அசரீரி ஆவதற்கான ஃபவுண்டேஷனே என்னன்னா, அஸ்திவாரமானது இந்த எல்லையில்லாத வைராக்கிய உள்ளுணர்வாகும். எனக்கு இங்க எதுவுமே வேணாம், எனக்கு ஒரு பாபாவை தவிர வேற யாருமே இல்லை, இதுதான் எல்லையில்லாத வைராக்கிய உள்ளுணர்வு, நானும் பாபாவும், வேற எதுவுமே எனக்கு கிடையாது. அந்த எல்லையில்லாத வைராக்கிய உள்ளுணர்வு எப்போ வருதோ அப்போ ஒரு நொடியில நீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சிருவீங்க. அதோட ஃபவுண்டேஷனே இதுதான் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த வைராக்கியம் என்பது எப்பேற்பட்ட தகுதியோட பூமி என்றால் அதில் என்ன விதைத்தாலும் அதன் பழம் உடனே வெளிப்படுகிறது. அந்த மாதிரி யார் அந்த எல்லையில்லாத வைராக்கியம் இருக்குதோ அந்த பூமியில என்ன விதைச்சாலும் என்ன ஆயிடும், பழம் உடனே வெளிப்பட்டுரும் சொல்லி பாபா சொல்றாரு. எனவே இப்போது எப்பேற்பட்ட வில் பவர் வேண்டும் என்றால் வீணானது முடிந்துவிட வேண்டும் என்ற சங்கல்பம் செய்த உடனேயே அந்த ஒரு நொடியில் முடிந்து போய் விட வேண்டும் சொல்றாரு பாருங்க பாபா. நினைச்சது டக்குன்னு நடக்கணும், அதுதான் சங்கல்பம். அந்த மாதிரி வைங்க, வில் பவரோட வைங்க. இன்னையோட நான் ஃபுல் ஸ்டாப் வச்சுறேன், நான் வேஸ்ட் நினைக்க மாட்டேன், நெகட்டிவ் நினைக்க மாட்டேன், எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், எல்லாத்தையும் ஒரு பாபாட்ட ஒப்படைச்சு நான் ஃப்ரீயா ஜாலியா கவலையற்ற மகாராஜாவா இருப்பேன். ஒரு செகண்ட்ல உங்க சங்கல்பம் எழுந்த உடனே அதை நொடியில முடிஞ்சிடணும் சொல்லி பாபா சொல்றாரு. எப்பொழுது வேண்டுமோ, எங்கு வேண்டுமோ, எந்த ஸ்திதியில் வேண்டுமோ அங்கு ஒரு நொடியில் நிலை நிறுத்தி கொண்டு விடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரி யார் இருக்காங்களோ, திட சங்கல்பம் வைக்கிறாங்களோ, வில் பவர் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு எப்ப வேண்டுமோ சரி, எங்க வேண்டுமோ சரி, எந்த ஸ்திதியில வேண்டுமோ சரி, அந்த நொடியில செட் ஆயிடுவாங்க. பரந்தாமத்துல அசரீரனோடனே அசரீரி ஆயிடுவாங்க, ஃபரிஸ்தானோடனே ஃபரிஸ்தா ஆயிடுவாங்க. நான் மாஸ்டர் சர்வசக்திவான் சிவசக்தினோடனே சிவசக்தியா உட்கார்ந்துருப்பாங்க. எந்த ஸ்திதி வேணுமோ அவங்களால செட் செய்டுவாங்க. யாரு வில் பவர் ஜாஸ்தியா இருக்குதோ அவங்க அந்த மாதிரி நிறுத்தி கொண்டு விடுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சேவை ஈர்க்கக்கூடாது. பாருங்க, அந்த டைம்ல உங்களுக்கு சேவை கூட ஈர்க்கக்கூடாது. ஐயோ நான் இதை போய் சொல்லணும், அவங்களுக்கு ஞானம் கொடுக்கணும், இவங்களுக்கு ஞானம் கொடுக்கணும், இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பாபா நான் இப்பயே போயிட்டேன்னா யாருக்கு இத்தனை பேருக்கு சேவை பண்ணணுமே அப்படின்னு அந்த சேவை கூட நம்மளை ஈர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு நொடியில் ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். எல்லாத்துல இருந்தும் முற்றுப்புள்ளி இடப்பட்டு விட வேண்டும். ஒரு செகண்ட்ல ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். ஃபுல் ஸ்டாப்னா ஃபுல் ஸ்டாப் தான், அதுக்கப்புறம் கமாவே போடக்கூடாது. அந்த விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. அப்போது சுலபமாகவே அசரீரி ஆகி விடுவீர்கள் சொல்லி பாபா சொன்னாங்க. எப்ப நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்க கத்துக்கிறோமோ, நடந்து போன விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஃபுல் ஸ்டாப் வைக்க கத்துக்கிறோமோ, அப்போ சுலபமாவே நம்ம இந்த உடல்ல இருந்து
வெளியே வந்துருவோம். அந்த உடல்ல இருந்து விடுபட்ட நிலை, அந்த அசரீரி நிலை. நான் ஆத்மா, இந்த உடல் கிடையாது, நான் அசரீரி, பரந்தாமத்துல இருந்து நடிக்க வந்தேன், இப்ப நடிப்பு முடிச்சு கிளம்ப போறேன், வீடு திரும்ப போறேன். அந்த உணர்வு வந்து உங்களுக்கு சுலபமாகவே நீங்க ஆகிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: தந்தைக்கு சமானமாக ஆக வேண்டும் என்றால் கெட்டு போனதை சரி செய்பவராக ஆகுங்கள். இப்ப பாபாவுக்கு சமானமா நம்ம ஆகணும்னா எதெல்லாம் சீர்கெட்டு போயிருக்குதோ, இப்ப எல்லாம் உலகமே 5 விகாரங்களை பிரிச்சு போயிருக்கு இல்லையா, அதை சரி செய்பவரே பாபா தான். அப்ப அவர் சரி செய்யறாருன்னா அவருக்கு உதவியாளரா நம்ம தான் இருக்கணும். இப்ப கூட அணில் மாதிரி சேவை பண்ணிட்டு இருக்கணும். ராமருக்கு அணில் சேவை பண்ண மாதிரி நம்மளும் அணில் சேவை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பாபாவுக்கு சமமா ஆகணும்னா அவர் எப்படி கெட்டு போனதை சரி செய்யறாரோ அது மாதிரி நம்மளும் நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் மத்தவங்களுக்கு செஞ்சு அவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், உதவி செய்யணும். கெட்டு போனதை சரி செய்பவராக ஆகுங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி டாமா, நன்றி பரிவார். ஓம் சாந்தி.